ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போ எவனுக்கும் அடங்காத நெக்ரோமேன்சர் எபிசோடு 29 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்பவே முக்கியம், அதுதான் எனக்கு ஒரு சப்போர்ட்டு. சரி வாங்க நாம் இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடு கடைசியில் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸை சொல்லிட்டு 3 பேர் விஷத்தை கொடுக்க, நம்ம ஹீரோ அந்த விஷத்தை குடிச்ச மாதிரி நடிச்சு அதுலேருந்து எஸ்கேப் ஆகி ஹோலி ஸ்வாட் இல்லாமையே ஹோலி லைட் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண கோட்டை சும்மா தரமட்டம் ஆயிரும். அந்த டீமன் கிங் சட்டையெல்லாம் கிழிஞ்சி டங்குவர் அந்த போய் நின்றுட்டு இருக்க, நம்ம ஹீரோ பார்த்து யாரா நீ அப்படி சொல்லிட்டு கேட்க, நான் தாண்டா ஹண்டரு அப்படின்னு சொல்ல, அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடுல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ அவனோட பிளட் மேனிபுலேஷன் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண, அந்த அட்டாக் பயங்கரமா போய் அந்த டீமன் கிங் அட்டாக் பண்ணும். அதை பார்த்துட்டு அந்த டீமன் கிங் டே வேண்டாண்டா நிப்பாட்ரா, ஏதோ ஒரு குழப்பம் நடந்துருக்கு நினைக்கிறேன், நம்ம பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, அட்டாக் பயங்கரமா விடுறத பார்த்துட்டு அந்த டீமன் கிங் ஐயோ இவன் இருந்தா நம்மளை கொத்துக்கடி போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆள விடுறா சாமின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி பறந்து போயிட்டு இருக்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ டேய் எங்கடா போற அப்படின்னு சொல்லிட்டு விரட்டிட்டு போகும்போது, இந்த பக்கம் அந்த கிழவன் நம்ம ஹீரோவை அப்படி பிடிச்சி இழுத்துட்டு, நீ தயவு செஞ்சு செத்துரு, நீ சாவலனா இந்த உலகமே அழிஞ்சுருண்டா ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சிக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் அந்த பொண்ணு வில்ல எடுத்து அம்பு விடுவா பாருங்க. நம்ம ஹீரோ பார்த்து நிறைய அம்பு விட்டுட்டு, நீ ஒரு ஹீரோ மாதிரி நடந்துக்க, நீ மட்டும் இங்கே சாகலனா நாங்கள் எல்லாருமே செத்துருவோம், இந்த உலகமே அழிஞ்சிரும் சொல்லிட்டு அம்பு விட, நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், அவனோட ஸ்டீல் விங்கை யூஸ் பண்ணி அந்த அம்பு எல்லாத்தையுமே அடிச்சு விரட்டி விட்டுட்டு இருக்க. பின்னாடி பார்த்தா அந்த ஆலன் இருக்கான் பாருங்க, பறந்து வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருவான். நம்ம ஹீரோ கான்சன்ட்ரேஷன் பவரை யூஸ் பண்ணி அதுலேருந்து எஸ்கேப் ஆகிட்டு இவங்களை பார்த்துட்டு, டேய் நீங்கள்லாம் தியாகம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்க, அப்படி இருக்கும்போது மற்றவனை மட்டும் எதுக்கு தியாகம் பண்ண சொல்கிறீங்க, உங்களெல்லாம் பார்க்குறதுக்கே கேவலமாக இருக்குடா, உங்கள் கூட சண்டை போடுறதெல்லாம் அதுக்கெல்லாம் லாய்க்கே இல்லாதவங்க நீங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்கள பார்த்து சொல்லிட்டு அந்த டீமன் கிங்கை வரட்டி போயிட்டு இருப்பான் பாருங்க. அந்த டீமன் கிங் நம்ம ஹீரோ அப்படி திருப்பி பார்த்துட்டு, நல்ல வேலை தப்பிச்சுட்டா, ரொம்ப தூரத்தில் நின்றுட்டு இருக்கான், இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒன்றாகாதுப்பா, என்ன இந்த அடி அடிக்கிறான், கொஞ்சம் கூட இறக்கமே இல்லை, மனுஷனா அவன் இறக்கம் இல்லையா உனக்கு அப்படின்ற மாதிரி திரும்பி பார்த்துட்டு சிரிச்சுட்டே தப்பிச்சுட்டு சொல்லிட்டு சந்தோஷமா போயிட்டு இருப்பானா. நம்ம ஹீரோட்ட தான் அந்த இன்ஸ்டன்ட் ஸ்டெப் இருக்குல்ல, டக்குன்னு அந்த இன்ஸ்டன்ட் ஸ்டெப் ஸ்கில்ல யூஸ் பண்ணி ஒரே செகண்ட்ல அவனுக்கு முன்னாடி போய் நிற்பாரு. அவன் பின்னாடி திரும்பியே பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அவன் தலையை பிடிச்சி அந்த பிளட் மேனிபுலேஷன் பவரை யூஸ் பண்ணி தலையை துண்டா பிச்சு எடுத்துருவாரு. அவனை போட்டு தள்ளிட, அதை யாரோ லைவா ஒரு இடத்துல நின்று பார்த்துட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா, அட இவன் தாங்க நெயிலு, நம்ம ஹீரோ இடத்துல இருக்க வேண்டியவன். இவன் இதை பார்த்துட்டு, நீ இந்த முடிவு தான் எடுத்திருக்கியா, எப்படி இந்த முடிவு எடுத்த அப்படி சொல்லிட்டு சாக்காய் பார்த்துட்டு இருப்பான் பாருங்க. அப்ப அந்த நேலோட பிளாஷ்பேக் அவன் யோசிச்சுட்டு இருப்பான், நான் ரொம்ப கோலையா இருந்துட்டேன், என்னோட உலகம் அழியும் போது அங்கிருந்து பயந்து போய் நான் அந்த டவருக்குள்ள வளர வந்துட்டேன், நான் எந்த அளவுக்கு ஒரு பயந்தாங்கோலியா இருக்கேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் சாகல, அந்த டீமன் கிங்கையும் கொண்டுட்டான். அதனால அந்த உலகத்தையே அந்த டீமன் காடு நெருப்பை வச்சு அழிச்சிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு அந்த பொண்ணும் அவ்வளோதானா கதை முடிய போதா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோக்கு போர்ட்டல் ஓப்பன் ஆயிரும். அப்போ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இவங்களை பார்த்துட்டு, நீங்கள்லாம் சாக வேண்டியவன் தான்டா, உங்களுக்கெல்லாம் சாதாரண சாவே வரக்கூடாது, வலி நிறைஞ்ச சாவாக இருக்கணும், நீங்கள் வழியில் துடிக்க துடிக்க சாவீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க மேலே செம்ம கடுப்போடு அங்கே பேசிட்டு அந்த போர்ட்டலுக்குள்ளே போக, அங்கே பார்த்தா ஒரு டிராகன் டெம்பிள் மாதிரி இருக்கும், முன்னாடி ஒரு டிராகன் சிலை இருக்கும். நம்ம ஹீரோதை பார்த்துட்டு என்னடா டிராகன் சிலை மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போக, அங்கே பார்த்தா அந்த நெயில் உட்காந்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அவனை பார்த்துட்டு, டேய் நீ அட்மின் தானே, ஃபாலன் கிங்டமோட அட்மின் தானேடா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அவனு, நான் தான் நீ இந்த டஞ்சனுக்குள்ளே போகிறதுக்கு காரணம், என்னோட பவர் யூஸ் பண்ணி தான் நான் அவனை இந்த டஞ்சனுக்குள்ளே அனுப்புனேன், அந்த உலகத்தை அழிக்கிற மாதிரி தான் என்னோட உலகம் அழிஞ்சு போச்சு, நீ அதை நல்லாவே முடிவெடுத்திய, கொஞ்சம் கூட யோசிக்காமல் வருத்தப்படாமல் நீ எப்படி இந்த மாதிரிலாம் பண்ண, அதுக்கான உனக்கு ரிவார்டு நான் இப்போ தரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அந்த ஹெவன் ஸ்வாட் டீமன் ஸ்வாட் ரெண்டுத்தையுமே லெவலப் பண்ணி கொடுத்து ரொம்ப பவராக்கி கொடுத்துருவான். அவன் அந்த அட்மினும், உனக்கு இந்த ரிவார்டு கிடச்சிச்சுல்ல, நீ இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி நீ யோசிச்சு பாரு, எங்களை மாதிரி அட்மின்லாம் டவரில் ஏறி ட்ரை பண்ணுவோம், கடைசியில் செத்து போய் இப்போ அட்மின் ஆகிட்டோம், இப்போ நீ அந்த மாதிரி கிடையாது, நீ ரொம்ப வித்தியாசமானவன், உனக்குள்ள இருக்க பவரு கடவுளோட பவரு, இதுக்கு முன்னாடி இந்த டவரில் ஒன்றை மாதிரி யாரும் இருந்ததில்லை, ஏன்னா இந்த ஒட்டுமொத்த டவருமே ஒன்றை தான் உத்து பார்த்துட்டு இருக்கு, நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்கு, நீ இந்த டவரை நம்பு, நீ ரொம்ப வித்தியாசமானவன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் அவனோட ரெஸ்ட் எடுக்கிற ரூமுக்கு போவான். அங்கே போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு ஒரு ரிவார்டு கிடைக்கும், டிராகனைசேஷன். இது என்ன டிராகனைசேஷன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு அதை அப்படியே ஆக்டிவேட் பண்ண, நம்ம ஹீரோக்குள்ள இருந்து அந்த டிராகன் பவர் மாதிரி ஒன்று வரும் பாருங்க, வந்து நம்ம ஹீரோக்கு டிராகன் சூட்டு மாதிரி சும்மா பயங்கரமா இருக்குங்க இந்த சூட்டு. நம்ம ஹீரோ அப்படியே டிராகன் மாதிரியே மாறிடுவான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ, என்னது டிராகனைசேஷன்னா டிராகன் மாதிரியே சூட் வந்துருதா,
ஆனால் இதை பார்க்கறதுக்கு பெரிய சைஸ் பள்ளி மனிதன் மாதிரி இருக்கனே நான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட எல்லா பவருமே செம்மையாக இன்க்ரீஸ் ஆயிரும். அப்போ நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு என்னால் டிராகன் ஐயை யூஸ் பண்ணாமலேயே இங்கே சுற்றி என்னென்ன இருக்குதுன்னு ஈஸியாக பார்க்க முடியுது, இந்த பவர் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அப்புறம் நம்ம ஹீரோ அப்படியே வாயை பொழப்பாம பாருங்க, அதுலேருந்து நெருப்பு சும்மா பயங்கரமாக வரும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்னது டிராகன் மாதிரி நெருப்பு கூட காக்க முடியுதா, என்னடா பவர் இது சும்மா செம்மையாக இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த டிராகன் சூட் அப்படி ரிமூவ் பண்ணி விட சிஸ்டம் பாப்பாகி இதுக்கப்புறம் நீங்கள் இந்த டிராகன் சூட்டை போடணும் அப்படின்னா 8 மணி நேரம் கழிச்சு தான் போட முடியும் அப்படின்னு சொல்ல, அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்னது 10 நிமிஷம் யூஸ் பண்ணதுக்கு 8 மணி நேரம் கூல்டவுன் ஆகணுமா, அப்படின்னா முக்கியமான நேரத்தில் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. பின்னாடி பார்த்தா அந்த டீமன் ஸ்வாட்ல இருக்கிற அந்த டேம் ஜுன்வு பொண்ணு வெளியே வந்து உட்காந்துட்டு இருக்கா. அவ வந்துட்டு என்னடா எனக்கு ரொம்ப தலை வலிச்சிட்டு இருக்கே அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. நம்ம இரவோ நீ வெளியே வந்துட்டே அப்படி சொல்லிட்டு கேட்க, அதை பார்த்துட்டு அந்த டேம் ஜுனுக்கு ஆமா நான் வெளியே வந்துட்டேன், எப்படி என்கிட்ட அந்த அளவுக்கு சக்தி இருக்காதே அப்படி சொல்லிட்டு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி என்னோட 2 ஸ்வாடையும் நான் பவர் அப் பண்ணிட்டேன், இதனால என்னோட ஸ்வாடு ரொம்ப பவர் ஆயிடுச்சு, நீ உள்ள இருக்கலாம் வெளியே இருக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தவள் ஆயிட்ட அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு இந்த டேம் ஜுனு நம்ம ஹீரோ பார்த்து நீ ரொம்ப பவர்ஃபுல் ஆயிட்ட, நீ வேற லெவல் அப்படின்னு அந்த நெயில் புகழ்ந்தான் பாத்தீங்களா, அதே மாதிரி நம்ம ஹீரோவை புகழ்ந்து தள்ளிட்டு அப்படி பேசிட்டே இருக்க. நம்ம ஹீரோவோ இங்க என்ன டவர்ல என்னென்ன விஷயம் இருக்கு எல்லாத்தையும் எனக்கு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அந்த டேம் ஜுனுவோ நான் உங்ககிட்ட சொல்ல முடியாது, ஏன்னா நான் உன்கிட்ட அப்படி சொன்னேன்னா நீ செத்து போயிடுவே அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ ஓ அட்மினால தான் இந்த ரகசியத்தெல்லாம் சொல்ல முடியாதுன்னு பார்த்தா இந்த ஸ்வாடுக்குள்ளே இருக்க அந்த டேம் ஜுனுவாலையும் சொல்ல முடியாதா, இந்த டவர் ரொம்ப ரூல்ஸ் போட்டிருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. அப்புறமா நம்ம ஹீரோ அந்த டேம் ஜுனுக்கிட்ட நான் அவங்ககிட்ட கடைசியாக ஒன்று கேட்குறேன், நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பலசாலி ஆனால் எனக்கு கேட்குற கேள்விக்கு எல்லாத்துக்குமே பதில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதை கேட்டு அந்த டேம் ஜுனுவோ நீ என்ன வார்த்தை பேசிட்ட, நீ இப்போ சாதாரண எர்த்துலேருந்து வந்தனால தான் இப்படி இருக்க, இதுவே நீ முறிமில் இருந்தால் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்ப தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன்ஸோட அப்படியே அவகிட்ட இழுத்துக்கிட்டு அதில் பயங்கரமான ஒரு பவரை வெளிப்படுத்தி நீ உடனே என்னோட சிசிய புள்ளியா மாறு, உன்னை எப்படி ஸ்ட்ராங்கா மாத்தணுன்றது எனக்கு தெரியும், நான் உன்னை ஸ்ட்ராங்கா மாத்துறேன், என்னோட டீமன் பிளட் கட்டில் இருக்கிற அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அந்த பிளட் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு உனக்கு சொல்லித்தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பில்டப்பா சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ அசால்ட்டா முடியாது அப்படி சொல்லிடுவான். அதை கேட்டு இந்த டேம் ஜுனுவோ என்ன சொன்ன முடியாதா, டே என்னடா பேசிட்டு இருக்க, நீ சாதாரண பூமியிலேருந்து வந்தவன்டா, இந்த அளவுக்கு நீ ஸ்ட்ராங் ஆனது பெரிய விஷயம்டா, இதுக்கு மேலே ஸ்ட்ராங் ஆகணும்னா நான் சொல்றதை ஒழுங்கா கேளு, நான் தான் உனக்கு டீச் பண்ணணும், உன்னை வெட்டாமையே உனக்குள்ள இருக்க ரத்தத்தை எப்படி ரொம்ப பயங்கரமா யூஸ் பண்ணணுன்றதை நான் உனக்கு சொல்லித்தரேன்டா அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ எனக்கு ஏற்கனவே 2 டீச்சர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தில் போட்டிருக்க அந்த அயன்பர்ட் மோனார்க்கோட நெக்லஸ் அப்படி யூஸ் பண்ண நம்ம ஹீரோ அப்படி அந்த கெட்டவே மாத்திடுவான். அதை பார்த்துட்டு அந்த டேம் ஜுனுவோ உனக்கு நான் டீச்சர் ஆகணும்னு நினைச்சேன், சரி போச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. நம்ம ஹீரோ நீ வேணா எனக்கு அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் பிளட் மார்ஷல் ஆர்ட்ஸ் சொல்லி கொடு, இப்போ என்னோட பவர் எப்படி இருக்கு நீ கொஞ்சம் செக் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பிளட் மேஜிக்கை யூஸ் பண்ண, அதை பார்த்து டேமு என்னடா உங்ககிட்ட இந்த அளவுக்கு பிளட் மேஜிக் பவர் இருக்கா, இது ரொம்பவே அதிகமாக தான் இருக்கு, நான் உன்கிட்ட சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் உனக்கு நான் அப்புறம் சொல்லிக் கொடுக்குறேன், நீ வேணா இப்போ டவரில் போய் சண்டை போட்டுக்கோ அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ 17வது ஃப்ளோருக்கு சண்டைக்கு போவான். போர்ட்டல் ஓப்பன் ஆக நீங்க இப்போ 17வது ஃப்ளோர் டஞ்சனுக்கு போறீங்க, அங்க படுகொலை நடக்க போகுது. இந்த டஞ்சனோட மிஷின் படுகொலை. ஹெவன்லி மார்ஷல் ஆர்ட்ஸ் இருக்கிற இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க நிறைய எனிமியை கொல்லணும். அது மட்டும் இல்லாம நீங்க இதுல ஜெயிச்சீங்கன்னா உங்களோட ரிவார்டு எலிக்சர் பில், அதாவது நம்ம சோலோ லெவலிங் எப்படி எலிக்சர் அந்த பாட்டில் லிக்விடா இருக்கும், இதுல மாத்திரையா நம்ம ஹீரோக்கு கிடைக்கும் ரிவார்டா. நம்ம ஹீரோவும் அந்த டஞ்சன் போர்ட்டல் அப்படி உள்ள போக அங்க ஒரே டார்க்னஸா இருக்கும், நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே தெரியாது. நம்ம ஹீரோவோ என்ன இந்த இடம் இவ்வளவு டார்க்கா இருக்கு எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்வாடுக்குள்ள இருக்கிற நம்ம டேம் சொல்லுவா நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்டா, இந்த இடம் ரொம்ப இருட்டா இருக்கு, எவன் எங்க இருந்து வந்து அடிப்பானே தெரியாது அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் அவனோட டிராகன் ஐயை யூஸ் பண்ணி பார்த்தா அங்க 1 2 3 மொத்தம் 6 பேர் இருப்பானுங்க. நம்ம ஹீரோ அவங்கள பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த இடத்துல குகை மாதிரி இருக்கும், பின்னாடி இருந்து ஒருத்தன் கத்தி எடுத்து நம்ம ஹீரோவை குத்த வர நம்ம ஹீரோ அப்படியே ஜம்ப் பண்ணிட்டு இந்த இடத்துல இருக்க டஞ்சனோட மிஷினு படுகொலை அப்படின்னா நான் இந்த பவரை யூஸ் பண்றேன் ஹோலி லைட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேஜிக் பவரை யூஸ் பண்ண. அதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. அடுத்த எபிசோடை நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்பவே முக்கியம், அதுதான் எனக்கு சப்போர்ட்டு. நான் அடுத்த எபிசோடோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பார்த்துருங்க.